Hello Scott, welcome back to our video. So far I'm Today's video is all about the reaction of the thumbnail and in previous videos in the video I've been doing top 6 best scores of Hans Zimmer and top 6 personal 6 எடுத்து அதுல வந்துட்டு நான் வந்துட்டு reaction பண்ணிருக்கேன் and அதுல வந்துட்டு என்னோட top 4th one of the best Hans Zimmer score ன்னு பாத்தீங்கன்னா Dune ஓட இந்த ஒரு ட்ராக் மட்டும் தான். And எனக்கு இந்த ட்ராக் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன்றது வந்துட்டு நான் இந்த ரியாக்ஷன் அதுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ வாங்க வித்வுட் வேஸ்டிங் டைம் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், ஒரு 2 minutes 19 seconds வீடியோ. 2 minutes 19 seconds ஒரு அந்த மியூசிக் தான். ஸோ வாங்க பார்த்துலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி I just want to tell you guys that 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். வெறும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அண்ட் 900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெறும் 10 சப்ஸ்கிரைபர் தான் ஸ்குவாட். அது அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணின்னு போயிடுங்க. ஏன்னா அந்த 1K மட்டும் நான் தாண்டிடணும், அவ்வளோதான். அண்ட் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இந்த வீடியோ இப்போ பாக்குறீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸு, இயர்ஃபோன்ஸு, ஸ்பீக்கர் எது இருந்தாலும் கனெக்ட் பண்ணின்னு பாருங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஒரு அர்த்தம். அது இல்லாம வெறும் ஃபோன் ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஓன் என்ஜாய். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். In 3, 2, 1 go. So 3, 2, 1 go. டியூன் பாட்டு வந்து நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். இந்த மியூசிக் வரும்போதெல்லாம் நான் தெரிச்சிட்டேன். தான் வெயிட் பண்ணிருந்தேன் நானு. அந்த பீட் இப்போ இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி ரிலீஃப் ஆகுது பாருங்களேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ பொறுத்து என்னன்னா, எப்பயுமே நான் வந்துட்டு சொல்றது என்னன்னா, நான் வந்துட்டு ஃபாலோ பண்றதுன்னா, ஒரு படத்துக்கு ஒரு மூவிக்கு மியூசிக் பை ஹான்ஸ் ஜிம்மர் என்ற ஒரு டைட்டில் வந்துட்டாலே தட் ஃபிலிம் ஹேஸ் டு பி வாட்ச்ட் இன் ஐமேக்ஸோ இல்ல 4DXோ அது இதெல்லாம் வருது பாத்தீங்களா, அங்கதான் நீங்க பார்த்தேன். அந்த நார்மல் தியேட்டர்லாம் போய் பாத்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மரோட அந்த ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு புரியாது. நீங்க அதை வந்துட்டு மிஸ் பண்ணிடுவீங்க. நான் எப்பயுமே அதை தான் ஹான்ஸ் ஜிம்மர் அவனோட அந்த பேர் வந்துட்டாலே நான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஐமேக்ஸ் தான் போயிடுவேன் ஸ்குவாட். அதை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன் நான், அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு நான் இந்த ஒரு மியூசிக் நான் வந்துட்டு அந்த போர்ஷன் வரும்போது அந்த விஷுவல்ஸ் பிரில்லியன்ட் ஃபிலிம். பார்ட் 1 ஆகட்டும் பார்ட் 2 ஆகட்டும் ரெண்டுமே பார்த்துக்கிற. ஸோ பயங்கரமான ஒரு படம். ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லேக். பட் இருந்தாலும் அந்த ஹான்ஸ் ஜிம்மர்ன்ற ஒரு ஏலியனோட அந்த அந்த மியூசிக், இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் வரும்போதெல்லாம் நான் எப்படிடா இப்படி எல்லாம் கம்போஸ் பண்ற, எப்படிடா அந்த டியூன் எல்லாம் எப்படிடா உனக்கு மைண்ட்ல வருதுன்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும் எப்பயுமே. ஸோ இட் பேசிக்லி அந்த அந்த டியூன் அந்த ஒரு வேர்ல்டுக்கே அப்படியே டெலிபோர்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் வச்சுங்கிறாரு ஹான்ஸ் ஜிம்மர். உங்களை வந்துட்டு உன்னோட அந்த பிரசன்ட்ல உன்னை வைக்காம அந்த வேர்ல்டுக்குள்ள உன்னை வந்துட்டு டெலிபோர்ட் பண்ற ஒரு அந்த ஒரு மெத்தட்க்கு பாத்தியா, அந்த ஒரு மேஜிக் இருந்தாலே
அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஹான்ஸ் ஜிம்மர்ன்ற ஒரு டைட்டில் அந்த ஒரு மூவியில் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ வாட்ச் இன் ஐமேக்ஸ். அந்த ஒரு நார்மல் தியேட்டரோ இல்லை 4D டால்பி அட்மாஸ் அதெல்லாம் இல்லாமல் சும்மா போய் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் யூஸ் இல்லை, சும்மா காசு தான் வேஸ்ட்டு. ஏதோ விஷுவல்ஸ்க்காக மட்டும் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா யூ ஹாவ் டு கோ டு ப்ராப்பர் டால்பி அட்மாஸ் ஆர் ஐமேக்ஸ் 4DX அந்த 3D அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அவரோட ஆக்சுவலாக அவரோட பொட்டென்ஷியல் என்றான்றது அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இல்லைன்னா சும்மா காசு வேஸ்ட் தான். ஸோ அதான் வந்துட்டு இது. அண்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த ஒரு டியூனு. அண்ட் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. ஏதோ ஒரு சின்ன சீனுக்கு மட்டும்தான் இந்த டியூன் வரும். பட் ஆனால் அவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குது பார்த்தீங்களா. தட்ஸ் த ஆக்சுவல் மேஜிக் ஆஃப் திஸ் டியூன். அண்ட் இது விட்டு நிறையக்கு ஆக்சுவலி இந்த டாப் 5 பண்ணலான்னு தான் இருந்தேன். இந்த மெயின் ரீசன் டு டூ டாப் 6 வந்துட்டு இது ஒரு சின்ன மியூசிக்காக இருந்தாலும் அதோட இம்பாக்ட்ன்றது எனக்கு ரொம்ப கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் வந்து டாப் 6ன்ற ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணேன். அண்ட் இதை வந்துட்டு டாப் 4ல் வச்சேன். ஆக்சுவலாக டாப் 6ல வச்சிருக்கலாம், பட் ஆனால் டாப் 4ல் வச்சேன் இன்னும் பெட்டரா இருக்குன்றதுக்காக தான் வச்சேன். ஸோ நீங்க வந்துட்டு இந்த மியூசிக் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்குவாட் இந்த மியூசிக். எனக்கு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்செப்ஷன் ஒரு பாதி பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரியும் இல்லை எனக்கு மேல இருக்கிற சினிமா பஃப் அந்த மாதிரி ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் டியூனோட மூவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்கோர்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலேயே சின்ன கிளிப்பா இருக்கும். எனக்கு அந்த கிளிப்ல வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு நான் டாப் 4ல வச்சேன். ஸோ இது சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மியூசிக் எப்படின்னு வந்து கமெண்ட்ஸா சொல்லுங்க. சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சொல்லி பை.